ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவையே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ண அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். அது எப்படிங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி. அப்போனா ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் டே 19ஆம் தேதி அதோட க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிச்சு. க்ளோசிங் ப்ரைஸ் அளவு 23,618. அப்போனா இதை பேஸ் பண்ணி ஒரு அர்த்தம் எடுக்க போகிறோம். 23,618 பக்கத்திற்கு அர்த்தம் என்னது? 23,600. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 23,600 கால் ப்ரைஸு புட் ப்ரைஸு ரெண்டையும் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன சொல்லி அதுக்கு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து அர்த்தம் என்னது? 23,600. ஆனால் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எவ்வளவு? 23,618 இருக்குது. அப்போனா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 18 பாயிண்ட். இந்த 18 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கான்செப்ட் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த 23,600 கால் ப்ரைஸ்லையும் 23,600 புட் ப்ரைஸ்லையும் இந்த 18 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸில் இருந்து 18 பாயிண்ட் மைனஸ் பண்ணி 2 சப்போர்ட்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? அதில் வந்து இந்த 23,600 கால் ப்ரைஸ்லையும் 23,600 புட் ப்ரைஸ்லையும் உள்ள க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம பைவேட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த பைவேட் பாயிண்டில் இருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 18 பாயிண்ட் பார்த்தோம். அடுத்த மணிக்கும் க்ளோசிங் ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 18 பாயிண்ட். இந்த 18 பாயிண்ட்டை பைவேட் பாயிண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி 2 ஜோன் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு யார் 23,600 கால்லையும் 23,600 புட்டையும் பார்க்கணும். யார் பைவேட் பண்ணி கீழே இருக்காங்களோ அவங்க தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து 23,600 காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டு பைவேட் பண்ணி என்ன சொன்னோம்? ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸும் பைவேட் பாயிண்ட். 23,600 கால் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோஸும் 23,600 புட் ப்ரைஸும் ப்ரீவியஸ் க்ளோஸும் பைவேட் பாயிண்ட். ஓகேவா? அதாவது யார் ஒன்று வந்து பைவேட் பண்ணிக்கு மேலேயும் இன்னொன்று பைவேட் பண்ணி கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 23,600 க்ளோசிங் ப்ரைஸ் பார்ப்போம். கால் ப்ரைஸ் 23,600 கால் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு பைவேட் பாயிண்ட். ஓகேவா? அப்படின்னா 226 தான் நம்ம பைவேட் பாயிண்ட். இதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். க்ரீன் கலர் மாற்றிக்கிறோம். சரி, ரெட் கலர் மாற்றிக்கிறோம். இப்போ இது நம்ம 226 தான் நம்ம பைவேட் பாயிண்ட். ஓகேவா? இந்த பைவேட் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் பைவேட் பாயிண்ட் 2 ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்ம என்ன சொன்னால் அடுத்த மணி 23,618. ஸோ 23,600 அடுத்த மணி. ஆனால் க்ளோஸும் 23,618. டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் 18 பாயிண்ட் நான் வச்சிங்களா? 18 பாயிண்ட். அந்த 18 பாயிண்ட்டை இந்த 226 கழிக்கணும். இந்த 18 பாயிண்ட் எப்படி இருந்துச்சு? அடுத்த மணி வந்து 23,600. ஏன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பேஸ் பண்ணி எடுத்தனால ப்ரீவியஸ் டே க்ளோஸும் 23,618. ஆனால் நம்ம எடுத்த அடுத்த மணி 23,600. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் அந்த 18 பாயிண்ட். இந்த 18 பாயிண்ட் தான் மைனஸ் பண்ண போகிறோம். இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து நம்ம ரெண்டு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். இந்த பண்ண 226 ஒரு 18 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கிறோம். 226 ஒரு 18 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 226 மைனஸ் 18. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அப்புறம் 208. இந்த 208 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். இதை க்ரீன் கலர் மாற்றிக்கிறோம். 208 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேவா? செகண்ட் சப்போர்ட் அதே மாதிரி தான். இந்த 208 இன்னொரு அதே அந்த டிஃப்ரென்ஸ் என்னது? 18 பாயிண்ட். இந்த 18 மைனஸ் பண்ண எவ்வளவு? 190. ஓகேவா? ஓகே, 190. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கால் ப்ரைஸில் 2 சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ணுறோம். அது எப்படி? ப்ரீவியஸ் டே க்ளோஸ்னு 19ஆம் தேதி. ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணி 20ஆம் தேதி. ஆனால் நம்ம எடுக்கக்கூடியது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து 226. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னைக்கு ட்ரேட் பண்ணுங்க அந்த நைட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் நம்ம தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம முதல்ல ட்ராப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ட்ராப் பண்ணுறோம்.
இப்போ ஃபஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 226. இதுலேருந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணோம், இது S1. அடுத்து இந்த 208லேருந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணாமல் 190. இந்த 2 சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ணிடுச்சு. இதே மாதிரி புட் ஸ்டைல்லையும் இதே மாதிரி எடுக்கணும். அதேமாதிரி ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து அடுத்த மணி எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய பைவேட் பாயிண்ட். பைவேட் பாயிண்ட் ரெட் கலர் மாற்றிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 215லேருந்து ஒரு 18 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த அடுத்த மணிக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் நிஃப்டியோட ரேஞ்சு பார்த்தோம். அந்த 18 பாயிண்ட் இதில் மறுபடியும் மைனஸ் பண்ண போகிறோம். 215 மைனஸ் 18, 215 மைனஸ் 18, 197. அப்புறம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 197. நல்ல வீடியோ கிளியர் வாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். புரியுங்களா? 197 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 197. இதை க்ரீன் கலர் மாற்றிக்கலாம். அதேமாதிரி 197லேருந்து இன்னொரு 18 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் செகண்ட் சப்போர்ட் கிடச்சிரும். 197 மைனஸ் 18, அப்புறம் 179. இது செகண்ட் சப்போர்ட். 179 செகண்ட் சப்போர்ட். 179. இப்போ இந்த 2 சப்போர்ட்ஸும் ட்ராப் பண்ணிக்கோங்க. பைவேட் பண்ணி 2 சப்போர்ட்ஸ் ரெண்டுலையும் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் 5 மினிட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5 மினிட் சார்ட் ஓப்பன் பண்ணி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இப்போ வந்து இந்த 23,600 காலும் 23,600 புட்டும் யார் வந்து பைவேட் பண்ணி கீழே இருக்கணும் அவங்க கன்சிடர் பண்ணணும். மேலே இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 23,600 வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? ஓகேவா? இந்த ரெட் ஜோன் என்னது? இந்த ரெட் ஜோனு நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோஸ். இதுதான் பைவேட் பாயிண்டாக இருக்குது. இந்த பைவேட் பாயிண்ட் மேலே தான் இந்த 23,600 ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா? அதேமாதிரி 23,600 கால் சைடு பார்ப்போம். 23,600 பார்க்கணும். யார் பைவேட் கீழே இருக்கோ அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி. இப்போ இந்த 226 தான் நமக்கு பைவேட் பாயிண்ட். ஆனால் ஓப்பன் ஆனது பைவேட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா இவனை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இவனை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதுபடி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகி க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் ஒரு ரெட் கேண்டில், அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில். எப்படி க்ரீனு ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து மார்க்கெட் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நம்ம புட் சைட் செக் பண்ணி பார்ப்போம். புட்ஸ்ன்னு பார்ப்போம். புட்லேயும் பாருங்க. ஆனால் பைவேட் பண்ணிக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்து ஒரு ரெட் கேண்டில். க்ரீனு ரெட்டு க்ரீன் இது வந்து செல்லிங்கான கேண்டில். அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொன்னால் கால் சைடு நம்ம பையிங் பண்ணுறதுனால நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்து ஒரு ரெட் கேண்டில், அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில். ஓகேவா? அப்போனா மார்க்கெட் மேலேருந்து தெரிஞ்சு போச்சு. அப்போனா நம்ம 23,600 கால் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும். எப்போ என்ட்ரி எடுக்கணும்? ஏன்னா கரெக்டாக நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதான் ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் இந்த மாதிரி கிடைச்சி. அப்போனா இது மார்க்கெட் மேலேருந்து தெரிஞ்சு போச்சு. அப்போனா 9:30 கேண்டில் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துருங்க. ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம 2 சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ணுறோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து S1க்கு S2க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா நம்ம டார்கெட் வந்து நம்ம என்ட்ரி வந்து 9:30க்கு. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த S2, செகண்ட் டார்கெட் வந்து S1. மோஸ்ட்லி இந்த 2 டார்கெட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த S2லேயே க்ளோஸ் பண்ண நல்லது தான். ஓகே, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் வந்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கே ஏறுதா, நம்ம இந்த செகண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து S2, செகண்ட் டார்கெட் வந்து S2. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் நல்ல ரேலி கொடுத்தானா நம்ம பைவேட் பண்ணி வரையும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் டச் பண்ணிட்டேன். அங்கேருந்து கன்சல்ட்டு கீழே கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் நம்ம செகண்ட் சப்போர்ட்னு டச் பண்ணிட்டேன். ஓகேவா? அழகா பாருங்க டக்குன்னு அது கரெக்டாக நம்ம மார்க் நல்ல மூமெண்ட் கொடுத்தனால பை வெயிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி நீங்கள் S2லே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி S1ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதான் நல்லது. ஏன்னா மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம். மார்க்கெட் பாருங்கள் அகைன் மார்க்கெட் ஃபுல்லாக பார்ப்போமா? வாங்களேன் கரெக்டாக பாருங்க. அழகாக மார்க்கெட் வந்து நம்ம S2 டச் பண்ணிட்டு கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் S1 டச் பண்ணிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு பைவெட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு அங்கே ஒரு கரெக்ஷன் எடுத்து அங்கே ஒரு கன்சல்ட் ஆகிட்டு மறுபடியும் செகண்ட் சப்போர்ட் விட்டுட்டு கரெக்டாக மார்க்கெட் மேலே ஏறிட்டேன். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம என்ட்ரி எப்போ சொன்னோம் 9:30 நம்ம என்ட்ரி நான் சொல்லியிருந்தோம். 9:30 ஓப்பன் மெஸ் என்ட்ரி. ஓப்பன் மெஸ் எவ்வளவு 159. நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 190. அழகாக நம்ம ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிட்டேன். அதேமாதிரி செகண்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, தேர்ட் டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டார்கெட் தான் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நம்ம 9:30 என்ட்ரி எடுத்தோம்னா 159, நம்ம டார்கெட் என்னது 190. ஓகேவா? அழகாக ஒரு 69 79 39 அழகாக ஒரு 30 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டே 31 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணியே பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பேஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பேஸ் என்னன்னு பார்த்துட்டு அது நியராக டேக் அர்த்த மணி எடுத்துக்கோங்க. இப்போ அர்த்த மணி எடுத்துட்டு அர்த்த மணிக்கும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதே நம்ம எடுத்த அர்த்த மணியோட கால் ப்ரைஸையும் புட் ப்ரைஸ்லையும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை நமக்கு பைவேட் பாயிண்ட் அந்த ரெண்டுலேயுமே இந்த பைவேட் பாயிண்ட்லேருந்து ரெண்டுலேயும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோமே இல்லைங்களா? ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் அர்த்த மணி எடுத்தோம்ல அந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து பைவேட் பாயிண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி 2 ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு யார் வந்து ஒன்று வந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் இன்னொன்று பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வந்து ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா நம்ம 23,600 புட்டு வந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கேன். ஏன்னா பைவேட் பாயிண்ட் இதுதான் பைவேட் பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிருக்கேன். ஆனால் 23,600 கால் வந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கேன். ஓகேவா? அப்புறம் மார்க்கெட் இது வந்து சக்ஸஸ் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம பைவேட் நம்ம சப்போர்ட் சொன்னால் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அழகாக மார்க்கெட் வந்து S2 பைவேட் பண்ணி கீழே போய் S1 கீழே போய் S2 கீழே போயிட்டேன். அங்கேருந்து க்ரீன் கேட் ஃபார்ம் ஆகிட்டு அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த S2, செகண்ட் டார்கெட் S1 மார்க்கெட் நல்லா ரேலி கொடுத்தா நம்ம வந்து பைவேட் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி S1லையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுபடி பார்த்தா இங்கே வந்து ஒரு க்ரீனு ரெட்டு க்ரீன் இந்த ஒரு கேண்டில் வந்து ஒரு அழகாக ஒரு வந்து புல்லிஷ் கேண்டில் இருக்குது. அதே மாதிரி நம்ம புட்ஸின் செக் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு ரெட்டு இது வந்து செல்லிங்க்குரியது. அழகாக மார்க்கெட் இங்கே இறங்குது, அங்கே மார்க்கெட் மேலே ஏறுது. ஓகேவா? இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே? அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் தான் நம்ம பைவேட் பாயிண்ட். இந்த பைவேட் பாயிண்ட் வந்து 2 சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ணுவோம். அந்த சப்போர்ட் ஜோனோட பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து எடுக்க போகிறோம். அந்த பாயிண்ட் எப்படி ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் நம்ம அர்த்த மணியும் எடுத்துக்கிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பைவேட் பாயிண்ட்டில் மைனஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். யார் பைவேட் பண்ணி கீழே இருக்கோ அவங்க கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ரெண்டுமே பைவேட் பண்ணி மேலே இருந்தால் அந்த மாதிரி சினாரியோ வந்துச்சுன்னா நம்ம அந்த வினையும் போக்கலாம். இப்போதைக்கு வரல வந்துச்சுன்னா அந்த வினையும் போடுவோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து அழகாக பைவேட் பாயிண்ட் ஒன்று வந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் இன்னொன்று வந்து பைவேட் பாயிண்ட் கீழே இருந்துச்சு. நம்ம பைவேட் பாயிண்ட் கீழே இருக்க நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. அழகாக ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. இப்போ தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.